கடும் வெயில் காரணமாக தமிழகத்திற்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். இது பற்றிய கூடுதல் தகவலை சொல்லலாம். தமிழ்நாட்டில் இன்றைய தினமும் வெயிலின் தாக்கம் காரணமாக வெப்ப அலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து கோடை வெயிலுடைய தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய தினமும் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், அதே வேளையில வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக அதிகபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து விலகி கூடுதலாக 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் இன்றைய தினம் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாக வாய்ப்பு இருப்பதாகவும், உள் மாவட்டங்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வெயிலின் தாக்கத்தின் காரணமாக வெப்ப அலை ஏற்படுவதனால தமிழ்நாட்டுக்கு இன்றைய தினம் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்தியா முழுவதுமே வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக உள் கர்நாடகா, தெலுங்கானா, ராயல்சீமா, உத்தரப்பிரதேசம், கடலோர ஆந்திரா, மேற்கு வங்கம், சிக்கிம், ஜார்க்கண்ட், பீகார் உள்ளிட்ட மாவட்டங்களும் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மேற்கு வங்கம் அதே போன்று ஒடிசாவின் கடலோர பகுதிகளில் சில இடங்களிலும் இன்றைய தினம் வெயிலுடைய தாக்கம் மிக கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டிற்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வட மாவட்டங்களில் தற்பொழுது இரவு நேரங்களில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக வரக்கூடிய நாட்கள் தொடங்கி இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க. அதிகபட்சமாக தென் மாநிலங்களில் ஆந்திராவிலும் அது பரவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழ்நாட்டில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.